நிகழ்வு 1816 ஆண்டில் ஒருநாள் தூய வின்சென்ட் பல்லோட்டி ரோம் நகரில் உள்ள ஒரு வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை விட 2 அல்லது 3 வயது மூத்த ஜியமரியா என்னும் மனிதரைச் சந்தித்தார். அவர் பார்ப்பதற்கு ஒரு பணக்கார மனிதரைப் போன்று தோன்றினாலும் மிகவும் சோர்வுற்று காணப்பட்டார். உடனே பல்லோட்டி அவரிடம், உங்களை பார்ப்பதற்கு பணக்காரர் போன்று தெரிகிறீர்கள், ஆனால் மிகவும் சோகமாக இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு அவர், நான் சுவிஸ் இராணுவத்தில் இராணுவ வீரராகச் சேர்ந்து திருத்தந்தை அவர்களை பாதுகாக்கும் பணியை பெறலாம் என நினைத்தேன். ஆனால் எனது கண்பார்வை சிறிது மங்கலாய் போனதால் அது இயலாமல் போய்விட்டது என்று மிகவும் வருத்தத்தோடு கூறினார். அதற்கு பல்லோட்டி, சகோதரரே, வருத்தப்படாதீர். ஒரு நாள் வரும், அப்போது நீர் திருத்தந்தையை பாதுகாத்து கொண்டிருக்க மாட்டீர். மாறாக திருத்தந்தையாக நீர் இருப்பீர். அப்போது சுவிஸ் இராணுவ வீரர்கள் உம்மை பாதுகாத்து கொண்டிருப்பார்கள் என்றார். இவ்வாறு சொல்லிவிட்டு பல்லோட்டி அவரிடமிருந்து விடைபெற்று சென்றார். இது நடந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1846 ஆண்டு ஜியமரியா என்ற அந்த மனிதர் 9ஆம் பத்திநாதர் என்னும் பெயரில் திருத்தந்தையாக உயர்ந்தார். ஆம், நம் புனிதர் வின்சென்ட் பல்லோட்டி முன்பு சொன்ன வாக்கு பொன் வாக்கானது. வாழ்க்கை வரலாறு. தூய வின்சென்ட் பல்லோட்டி 1795 ஆண்டு ஏப்ரல் 21 நாள் ரோம் நகரில் உள்ள ஒரு செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார். பல்லோட்டி சிறுவயது முதற்கொண்டே ஏழை எளியவர் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்ந்து வந்தார். இவர் தன்னுடைய தத்துவவியல் மற்றும் இறையியல் படிப்பை சப்ரென்சஸ் என்னும் பல்கலைக்கழகத்தில் பயின்று தன்னுடைய 25ஆம் வயதில் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். இவர் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்ட பிறகு ரோமன் செமினரி, இங்கிலீஷ் காலேஜ் என்ற 2 இடங்களில் இறையியலை போதித்து வந்தார். அதன் பிறகு இவர் தன்னுடைய பணி இதுவல்ல என உணர்ந்து ஒரு பங்கு தந்தையாக இருந்து பங்கு பணியை செய்யத் தொடங்கினார். இவர் பங்குத்தந்தையாக மாறிய பிறகு நிறைய நேரத்தை பாவ சங்கீர்த்தனம் கேட்பதற்கும் நோயாளிகள், வயது முதிர்ந்தோர் மற்றும் சிறைவாசிகளை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கும் பயன்படுத்தினார். மேலும் இவர் பகல்வேளையில் ரோம் நகரின் வீதிகளில் நடந்து செல்கிறபோது யாவரது பிச்சைக்காரர்கள், கைவிடப்பட்டவர்கள் என்று யாரையாவது கண்டால் அவர்களிடம் இவர் தன்னிடம் இருக்கின்ற சட்டை, காலணி என்று எதையாவது கொடுத்துவிட்டு வருவார். அந்தளவுக்கு இவர் இரக்க உள்ளம் கொண்டவராக இருந்தார். இவர் பங்குபணியை ஆற்றியதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கும் விவசாயிகளுக்கும் தச்சுத்தொழில் செய்வோருக்கும் பள்ளிக்கூடங்களை தொடங்கினார். மேலும் பொதுநிலையினர் சிறப்பானதொரு பயிற்சியை பெறுவதற்காக அவர்களுக்காக பயிற்சி நிலையங்களை தொடங்கி அவர்களை சிறப்பான முறையிலே வழிநடத்தினார். தூய வின்சென்ட் பல்லோட்டி செய்த மிகப்பெரிய காரியம் அருத்தந்தையர்களுக்கு என்று பல்லோட்டன் ஃபாதர்ஸ், அருட்சகோதரிகளுக்கு என்று சிஸ்டர்ஸ் ஆஃப் பல்லோட்டின் என்ற 2 சபைகளை நிறுவியதுதான். இன்றைக்கு இந்த 2 சபையாரும் பல்லோட்டி அவர்கள் விட்டுச் சென்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஆற்றிய பணிகளை பார்த்த திருத்தந்தைகள் 13ஆம் லியோ மற்றும் 9ஆம் பத்திநாதர் இவரை கிறிஸ்தவ நற்செயல்களின் முன்னோடி என்று அழைத்தனர். இப்படி இறைப்பணியும் மக்கள் பணியும் தன்னுடைய 2 கண்கள் என்று பாவித்து வாழ்ந்த வின்சென்ட் பல்லோட்டி 1850ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். 1963 ஆண்டு இவர் புனிதராக உயர்த்தப்பட்டார்.